1947ல இந்தியாவில் பேசிக் மருந்து வாங்குறதுக்கு கூட ஃபாரின் கம்பெனிஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் 2025ல் உலகமே மருந்துகளுக்காக நம்ம மேலே டிபெண்ட் ஆயிருக்கு. எப்படி இந்தியா ட்ரக் இம்போர்ட்டிங் நேஷன் அப்படின்ற இடத்துல இருந்து ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு மாறிச்சு? 1970ல நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன் தான் இந்த ரெவல்யூஷனுக்கு காரணம். ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். உங்க ஊர்ல ஒரே ஒரு காஃபி ஷாப்ல மட்டும்தான் காஃபி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப காஸ்ட்லி, அவன் வச்சதுதான் வேலை. சரி, அது வேணாம், நீங்களே ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா காஃபி பண்றதுக்கே அவன் பேட்டன்ட் வச்சிருக்கான். அப்படிதான் இருந்தது இந்தியாவில் மெடிசின் மேனுஃபேக்சரிங் 1970s வரைக்கும். அப்போ நம்ம கவர்மெண்ட் ஒரு போல்டு டெசிஷன் எடுத்தாங்க. இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1970 அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்படி நீ யாரா வேணா இரு, உன்னால ஒரு மெடிசினல் ப்ராடக்டை பெர்மனண்டா பேட்டன் பண்ண முடியாது. அது தயாரிக்கிற முறையை வேணா நீ பேட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பெரிய கேம் சேஞ்சர் ஆச்சு. உதாரணத்துக்கு, ஒரு ஃபாரின் கம்பெனி ஏதோ ஒரு மருந்துக்கு பேட்டன் வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற ஏதோ ப்ராசஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்க. நீங்க அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த மருந்தை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஆனா தரம் குறையாம வேற செயல்முறையை வச்சு அதே மருந்தை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லிச்சு. இதுக்கு தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு பேரு. இது ஈஸி இல்லை, ஆனா இம்பாசிபிள் கூட இல்லை. இந்த ஒரே ஒரு மூணால ஃபாரின் கம்பெனியோட மொனாப்பலி இந்தியாவில் முடிஞ்சது. இந்தியன் சயின்டிஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஆனாங்க. ப்ராசஸ் இன்னோவேஷன்ல வேர்ல்டு கிளாஸ் ஆனோம். நம்ம ஊர்லயே மருந்து மேனுஃபேக்சரிங் நடக்க ஆரம்பிச்சது. மருந்துகளோட விலை குறைய ஆரம்பிச்சது. சரி, நம்ம ஊர்லயே யாராவது மருந்து தயாரிச்சு ரொம்ப காஸ்ட்லியா விற்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் முன்கூட்டியே யோசிச்சு ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் DPCO அப்படின்னு ஒன்று 1979ல கொண்டு வந்தாங்க. மருந்துகளுக்கு இவ்வளவுதான் பிரைஸ், ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உலகமே நம்மளை கவனிச்சது எப்போ தெரியுமா? ஏர்லி 2000ஸ்ல டாக்டர் யூசுப் ஹமீத், சிப்லா கம்பெனி சேர்மன், ஒரு ரெவல்யூஷனரி வேலை பண்ணாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு பேட்டன்டட் HIV எய்ட்ஸ் ட்ரக்ஸை நம்ம ஊர் ஜெனரிக் வெர்ஷன்ஸா ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்ல சப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த மருந்துகளுக்கு இன்டர்நேஷனல் ஃபார்மா கம்பெனிஸ் வச்சிருந்த பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு $10,000 $15,000. சிப்லாவோட ஆஃபர் வெறும் $800. மொத்த மார்க்கெட்டையே அடிச்சு தூக்கிட்டாங்க சிப்லா. இப்படி படிப்படியா ஒவ்வொரு மருந்துக்கும் ஜெனரிக் வெர்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்தோட டோட்டல் ஜெனரிக் ட்ரக் எக்ஸ்போர்ட்ல 20%, உலகத்தோட மொத்த வேக்சின் சப்ளைல 60% நம்ம ஊர்ல இருந்தா நடக்குது. மருந்து கண்டுபிடிக்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது, ஜீன் எடிட்டிங் அப்படின்னு இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு.